இவரும் வந்து கடந்த 4, 5 ஆண்டுகளாக என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இப்ப டிடிவி தினகரன். எதுவுமே செய்ய முடியல. ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 20 நோட்ட குடுத்து அவர் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படக்கூடிய ஒரு வெற்றியை பெற்றார். அதற்கு பிறகு என்னாச்சு? அவர நம்பி போன எம்எல்ஏக்கள் நிலை என்னாச்சு? பாதி பேர் திமுகல போய் சேர்ந்துட்டாங்க. எனவே வந்து அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவை பலப்படுத்தக்கூடிய விதமாகவும், அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தி வேறு கட்சிகளுக்கு வந்து வாக்கு மக்கள் வந்து திசை திருப்பக்கூடிய விதமா, அதிமுக தொண்டர்களுடைய அந்த மன உறுதிய குலைக்கக்கூடிய விதமாகவும், பலவீனப்படுத்தக்கூடிய விதமாகவும் அவர் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறார். இதனால வந்து அவருக்கும் எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. அதிமுகவுக்கும் அவர் மறைமுகமாக எதிராக செயல்பட்டுக் கொண்டு அதிமுகவின் தொண்டர்களுடைய ஆதரவு வாங்க முடியுமான்னு பார்க்குறாரு. இது வந்து தோல்வியில தான் முடியும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போய் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை எதிர்த்தார்கள் நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு சசிகலா, இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. டிடிவி தினகரன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு தெரியல. முதல்ல ஓபிஎஸ் அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னு எல்லோருக்குமே தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்கிறார். எனவே என்னன்னா, ஒவ்வொரு கட்சியுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லீடர்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். உதாரணத்துக்கு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பதவி ஏற்பதற்கு முன்பு இதே மாதிரி தான் ஆச்சு. பல பேர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையை ஏத்துக்கல. ஜானகி அம்மாள் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து வந்தாங்க. பாதி பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.